வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் ஜிஎஸ்யூ சீசன் 1 எபிசோட் 54. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வளன்னு பேசாமல் நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ தான் வந்து சொல்கிறேன், சார்ட் சேனலில் பாத் எசன்ஸை பற்றி கேள்விப்பட்ட ஞாபகம் எனக்கு இருக்கு. ஒருவேளை நம்ம அங்கே போய் முயற்சி செய்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி மெங்டி கிட்ட கேட்க, மெங்டியும் ஹாங் ஹுவாங்கா அது எங்கே இருக்கு, அப்படி ஒரு இடமா, நான் ஏன் அதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோவும் ஆமா அது மத்த யூனிவர்ஸ்ல இருக்கு, அங்க மனிதர்களுடைய நிலைமை ரொம்பவும் மோசமாவே இருக்கு, இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, மனிதர்களுடைய பொசிஷன் அங்க ரொம்பவுமே குறைவா இருக்கு, பல இனத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய கல்டிவேஷனுக்காக அங்க மனுஷங்களை வந்து வேட்டையாடிட்டு இருக்காங்க, ஆனா பாத் எசன்ஸ் அங்க இருந்தா எவ்வளவு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஹோலி மாஸ்டருக்கு செய்யற நன்றிக்காக நான் அங்க போய் அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மெங்டி கிட்ட ஹீரோ சொல்றேன், நானும் உன் கூட வரேன், வந்தபடி அந்த ஹாங் ஹுவாயும் ஒரு கை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி மெங்டியும் சொல்ல, ஹீரோ என் செல்லமே என்னை பத்தி இவ்வளவு கவலையா இருக்கான் அப்படின்னு சொல்லி மெங்டி கிட்ட கேட்க, சீ போடா அறிவில்லாதவனே, நீ அங்க போய் செத்து போயிட்டா உன்னோட பணத்தை கூட எங்க யாராலும் எடுத்துட்டு வர முடியாதுன்னு சொல்லி தான் எனக்கு பயமா இருக்கு, அதுக்கு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, என் அருமை மாஸ்டரு நீங்க ஏன் இவ்வளவு கியூட்டா இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு நேரடியா நாங்க போக போறதுக்கு இல்ல, வேற யாரையாவது அங்க கூட்டிட்டு போக முடியுமான்னு தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோக்கு டப்புன்னு ஒரு நோட்டிபிகேஷன் வருது, எச்சரிக்கை நம்பர் 6, உங்களுக்கு மற்றவர்களை ஹாங் ஹுவாங்கு அழைத்து செல்லும் அனுமதி இன்னும் வந்து வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு வந்துடுறேன், அப்ப நாங்க தனியா தான் போகணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன். மாஸ்டரும் மற்ற இனங்கள் நிஜமாவே டங்கின் கண்டனத்துக்கு வந்தா மனித குலமே பெரிய அழிவு வந்து ஏற்படும், இதை நீங்க ஹோலி மாஸ்டர் கிட்ட சொல்லி அவங்கள தயாரா இருக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி கிங் மேடியும் சொல்ல, ஹீரோ கிட்ட நெருங்கி போறான், டேய் என்னடா பண்ற மொதல் என்னை விட்டு தள்ளிப்போம் மாஸ்டர், உங்களுடைய லெசன் எனக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனுடைய கல்டிவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஒரு வாரம் கழிச்சு அங்க என்ன நடக்குதுன்னு தான் நமக்கு வந்து காட்டுறாங்க. சாங் சிட்டில நிறைய ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருக்கு, அதுல ஒருத்தர் வந்து பேசிட்டு போறான், கேள்விப்பட்டீங்களா அந்த ஆயுதங்களை உருவாக்குற மாஸ்டர் ஹூகன் இப்ப சாங்ஜிங்க்கு வராராம், அதுக்கு இன்னொருத்தன ஆமா அவர் ஒரு ஆயுதத்தை உருவாக்கி ரொம்ப காலமாச்சு, அவர் வெளியே வந்திருக்க செய்தியை கேட்டு பல இடங்கள்ல இருந்து நிபுணர்கள் இங்க வந்திருக்காங்க, அதுக்கு 3வது சிட்டிசனும் இன்னொரு வதந்தியை கேட்டீங்களா, யாவோச்சி ஹோலி டாக்டர் அந்த தைசு ஹோலிசனை காதலிக்கிறாளாமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. தேர்ட் சிஸ்டர் வந்து பேசிட்டு இருக்கான், என் சகோதரன் ஹாவுக்காக நான் பழி வாங்கணும், அந்த ஜியோசு மட்டும் இல்ல அப்படின்னா என்னுடைய சகோதரன் இவ்வளவு கொடுமையான காயங்களுக்கு உள்ள இருக்கவே மாட்டான், நான் ஜியோசிவை கொன்னே தீர்வேன், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். ஓல்டு சிஸ்டரும் தேர்ட் சிஸ்டர் சாங்காங் ஹாவோ அவன் ஏற்கனவே வந்து இறந்து போயிட்டான், இதோட இதை வந்து நீ வந்து விட்டுடு, அதுக்கு தேர்ட் சிஸ்டரும் ஜியோசு எப்ப பார்த்தாலும் எங்க போனாலும் அவன் பேர் தான் எனக்கு வந்து கேக்குது, அதுக்கு ஓல்டு சிஸ்டரும் அவன் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி, அவன் கூட நம்ம பகிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல முடிவே வந்து கிடைக்காது, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத, ஓல்டு சிஸ்டர் அங்களுக்கு ஒரு காடை கூப்பிட்டு இவளை நீ வந்து கூட்டிட்டு போய் பூட்டி வை, என்னோட அனுமதி இல்லாம இவளை வெளியவே விடாத அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காத நமக்கு வந்து காட்டுறாங்க. ஹேக்னஸ் யாவோசி ஹோலி டாக்டர் அவ காலையில இருந்தே உங்களுக்கு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான், காலையில இருந்தே காத்துட்டு இருக்காளாம். ஹீரோவும் மனசுக்குள்ள வந்து நினைக்கிறான், இப்படி எல்டர்மோ இருக்க மாதிரியே நம்மளுடைய மாஸ்டரும் இப்படி அடக்கமானவளா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டுக்குமே வெளியே இருந்து கதவு தட்டுற சவுண்ட் வந்து கேக்குது. பிரதர் என்ன பண்றீங்க பிரதர் ஜூசியோ அப்படின்னு சொல்லி வெளியில இருந்து நம்ம ஹீரோ பத்தி கத்தேன், சரி நீங்க வந்து இப்ப கிளம்பு அப்படின்னு சொல்லி, சரி ஏக்னஸ் நானும் போறேன்னு சொல்லி அவளும் அங்க இருந்து கிளம்பிடுறான். உங்களுக்கு ஒரு நியூஸ் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பிரதர் உடனடியாக உள்ள ஓடி வரான். என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, சென் குடும்பத்தோட 3வது இளவரசி சாங்ஜிங் நகருக்கு வந்திருக்கா, அவன் உன்னை கொல்பவனை தான் கல்யாணம் செய்து கொள்வேன்னு சொல்லி அறிவிக்க விடுத்திருக்கான், அந்த பெண்ணுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சுன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஹீரோவும் அதுக்கு யோசனையோட, சென் குடும்பத்தோட 3வது மகள் அது யாரு, நான் அவளுக்கு என்ன தீங்கு செய்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள நினைக்க, சாங்ஹாங் ஹாவோ ஞாபகம் இருக்கிறதா, அவர் இவளுடைய சிறுவயது நண்பரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஓ இப்பதான் ஞாபகம் வருது, அந்த சீன் காட்டியவனா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து மனசுக்குள்ள நினைக்கிறான். நினைச்சிட்டு ஹீரோவும் சகோதரர் உனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஈயும் எனது அருமை நண்பனே நாம் இருவரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். ஹீரோ அதுக்கு ஒரு யோசனை சொல்றான், நீ ஒரு பெட்டிங்கை வந்து தொடங்க, நாம் இருவரும் ஒரே கல்டிவேஷன்ல வந்து அங்க ஃபைட் பண்ணுவோம், அதனால எந்த ஒரு கொலைகளும் அங்க வந்து நடக்காது, உன்னோடைய வெல்ல முடியாத அந்த சக்தியை காமிச்சு எல்லா பேரையும் நீ வந்து தோற்கடி, பெட்டிங் கட்டுற எல்லா பேருமே வந்து ஓ மேலதான் வந்துட்டு பெட் கட்டுவாங்க, கடைசியா உனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் கிட்ட நீ வந்து தோத்து போயிரு, நாம அதன் மூலமா நிறைய பணம் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு, சகோதரர் உன்னால இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ பத்தி வந்து கேட்கிறான். அதுக்கு கவலைப்படாத சகோதரரே, நீ சும்மா அமர்ந்து உட்காந்து பணத்தை என்ற விலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, ஜென் யாவோ அவளுடைய பழிவாங்கலை வைத்தே நம்ம வந்து இப்படி பணம் சம்பாதிக்கிற தெரிஞ்சு அவளுக்கு உண்மையிலேயே இன்னுமே பைத்தியம் பிடிச்சு விடும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றான். ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சுக்கிட்டே இது மிகவும் சுவாரஸ்யமா இருக்க போகுதுன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறானுங்க. சீனை கட் பண்ணிட்டு ஐலாண்ட் ஆஃப் பாம்போ ஃபாரஸ்ட் அண்ட் ஜெர்ரி பிளாசம் தான் நமக்கு வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்க உள்ள மக்கள் பேசிக்கிறதா நமக்கு வந்து காட்டுறாங்க. அந்த சூசியோ ரொம்ப கொடூரமானவன், இரக்கமே இல்லாதவன், எல்லாருமே அவன் சாக வேண்டும் என்றுதான் வந்து நினைக்கிறாங்க. இன்னொரு குரல் வந்து சொல்லுது,
சகோதரர் மா சொல்வதுதான் சரி. சூசியாவை யாருனாலும் கொன்றுட்டாங்க அப்படின்னா நான் கொடுத்த வாக்க நிச்சயமா வந்து காப்பாற்றுவேன். எனக்கு அவனோட சாவு தான் முக்கியம். அதுக்கு இன்னொருத்தனும் நிச்சயமா அந்த ஜென்யாவுக்காக இந்த சூசியத்தை தள்ளி வைத்தால் கூட நான் அவனை வந்து சாவடிப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் வந்து பேசிட்டு இருக்கான். நீங்க எல்லாருமே வெறும் கருவிகள் தான் எனக்கு. என்ன திருமணம் செய்து கொள்ளலாம்னு எப்படி நீங்க எல்லாம் கனவு காண்கிறீங்க? அதுக்கு மேடையில காணோம் வாங்க நம்ம வந்து சீக்கிரமா போய் இதுல வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு ரூம்ல இருக்க 3 ஃப்ரெண்ட்ஸா தான் நமக்கு வந்து காட்டுறாங்க. அதுல ரெட் ட்ரெஸ் போட்டிருக்கான் பாத்தீங்களா, அவனோட பேர் வந்து சிங் யாவோ ஹூ காங் ஹோலிசனோட பிரதர். இப்ப ஹீரோ எப்படி தைசு ஹோலிசனா இருக்கான், அந்த மணிக்கு அவன் வேற ஒரு செக்டர்ல வந்துட்டு பிரதரா இருக்கவன். அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்கல அவன் வந்து சவுத் ரிலேம சேர்ந்த சென்யாவோ செக்டர் சேர்ந்த யாங் லியான். அந்த பக்கத்துல ஒரு பிங்க் கலர் ஹேர் வச்சு உட்காந்துருக்கான்ல அவன் வந்து யாவோசி டிசபிள் குயின் யாவோ. இந்த பேர்ல வந்து யாவோ வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த சேப் ட்ரெஸ் போட்டிருந்தால நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸை வச்சு வந்து சொல்லிக்கலாம், ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். என் சகோதரர் யாசிப் புனித மகளை விரும்புகிறார் என்பது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனா அவன் அந்த தைசு ஹோலிசன் பின்னாடி தான் வந்து போயிட்டு இருக்காளமே. இதை பத்தி மிஸ் சின்யாவோ உங்களுக்கு எதனாலும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவ நான் வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறான். ஹீரோவும் ஏவும் வந்துட்டு மக்கள் அதிகமா இருக்க இடத்துல வந்து அறிவிக்கிறாங்க, இனி இதை ரகசியமா வச்சிருந்து எந்த பிரச்சனையும் இல்ல. சாங்ஜிங் நகரில் நடக்க போற மைதானத்துல தைசு புனித மகன் வந்து சண்டை போட போறாரு. அதனோட முடிவுகள் அங்கதான் வெளியாகும். அங்குள்ள மக்களும் நம்ம வந்து இதை தவற விடக்கூடாது, வாங்க நம்ம எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் வானம் என்னை ரொம்ப கருணை உள்ளவன் படைத்தவனா உள்ள வந்து வச்சிருக்கு. இந்த நகரம் ஏற்கனவே ஒரு பெரும் அழிவை வந்து சந்திச்சிருக்கு. அதனால நான் யாரையும் வந்து கொல்ல போறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல அதை வேடிக்கை பார்த்தவங்களும் அவன் வந்து என்ன சொல்றான், யாரையும் வந்து கொல்ல மாட்டேன் என்றுதானே சத்தியம் செய்கிறான். அப்படின்னா நாம அவனை தைரியமா வந்து சவாலுக்கு வந்து அழைக்கலாம். அவன் எப்படி நம்மளை வந்து கொல்ல மாட்டான். இதன் மூலம் ஜென் குடும்பத்தோட 3வது இளவரசிய நம்ம வந்து கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பாக்குறவங்க 2 பேரும் வந்து யோசிக்கிறாங்க. சின்யாவும் யோசிக்கிறான், ஆமா தாய்சு புனித மகன் செய்யும் எந்த ஒரு காரியமே சலிப்பே தராது என்றுதான் நான் வந்து நம்புறேன். நீங்களும் இதை பார்க்க வரீங்களா அப்படின்னு சொல்லி கூட இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்கறான். அங்க சீனை கட் பண்ணிட்டு அந்த டிக்கெட் கவுண்டர் விற்கிற இடத்துக்கு தான் வந்து போயிடுறாங்க. அங்க ஒரு பெண் தான் வந்து அந்த டிக்கெட்டை வந்து வித்துட்டு இருக்கான். அதுக்கு வந்துட்டு குன்யாவும் நம்ம இந்த சீட்டை வாங்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறான். அதுக்கு அந்த சேப் ட்ரெஸ் போட்டிருக்கணும், நான் போய் இந்த சீட்டை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கறான். அந்த பொண்ணு வந்து அறிக்கை விடுறான், ஓப்பன் ஸ்கேஸ் கேட் 100 ஸ்பிரிச்சுவல் டிவைன் ஸ்டோன்ஸ். சாதாரண அறையினுடைய விலை 10 டிவைன் ஸ்டோன்ஸ். அதுவும் சொகுசு ரூம் லக்ஸரி ரூம்ஸோட விலை வந்து 1000 டிவைன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ். எனக்கு சொகுசு அறையே கொடுங்க அப்படின்னு சொல்லி சேப் ட்ரெஸ் போட்டிருக்கணும் அதை வாங்கிக்கிறான். ஆல்ரைட் வெல்கம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அவனை வந்து வரவேற்று வந்து உள்ள கூட்டிட்டு போறான். அப்பதான் சின்யாவோ வந்து மனசுக்குள்ள வந்து நினைக்கிறான், ஓப்பன் ஸ்கை சீட்டை வச்சு பார்த்தா இங்க குறைஞ்சது 1 கோடி பேர் இருப்பாங்க போலயே. ஒரு ஆளுக்கு 1000 டிவைன் ஸ்டோன் வச்சு பார்த்தா அதுவே 10 லட்சம் ஸ்டோன்ஸ் ஆச்சு. 10,000 சாதாரண அறைகள் இருக்கு. ஒரு அறைக்கு 10 டிவைன் ஸ்டோன்ஸ் வச்சு பார்த்தா மொத்தம் 1 லட்சம் ஸ்டோன்ஸ் ஆச்சு. 1000 சொகுசு அறைகள் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் 1000 டிவைன் ஸ்டோன்ஸ் வச்சு பார்த்தா அதுவே 10 லட்சம் டிவைன் ஸ்டோன்ஸ் ஆச்சு. அவன் பார்த்துட்டு இந்த தைசு ஹோலிசன் நிஜமாவே ஒரு பிசினஸ் மேதையா தான் இருப்பான் போல அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்துல பார்த்துட்டு இருக்கான். அங்க வேலை பார்க்குற பணியாளர்கள் எல்லாமே டீயும் அந்த மூவி ரெக்கார்டிங் பார்க்கறக்கான அந்த கிறிஸ்டலையும் அங்க வந்து எடுத்துட்டு வராங்க. இந்தாங்க மேடம் உங்களுக்கான டீ அப்படின்னு சொல்லி அங்க வேலை பார்க்குற அந்த பெண்கள் வைக்க, ஆமா இது என்னதுன்னு கேட்க, இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் போர் அடிக்காம இருக்கணும் அப்படிங்கறக்காக மாஸ்டர் ஒரு வசதியா இருக்கணும்னு இதை வந்து செஞ்சிருக்காரு. இந்த மேட்ச் நடக்கிறப்ப நீங்க பெட்டிங்கும் வந்து கட்டலாம். அதுக்கு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்கலாம் அவன் இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த பெண் மலையாளம் சொல்றான், எங்க மாஸ்டர் கண்டுபிடிச்ச மூவி தான் இது. இதுல சில சுவாரஸ்யமான கிளிப்ஸும் அப்புறம் சத்தங்களும் வந்து இதுல வந்து இருக்கும். 4 டிவைன் ஸ்டோன்ஸ் இதை நீங்க கொடுத்தா வந்து பார்க்கலாம். இதே 30 டிவைன் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்க வீட்டுக்கே வந்து எடுத்துட்டு போகலாம். அதுக்கு சின்யாவும் அதை பார்த்துட்டு என்ன அது ஒரு ரெக்கார்டிங் கிறிஸ்டலை இப்படி ஒரு விஷயத்துக்கு வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்துல பாக்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருது. ஆக்சுவலி சென் குடும்பத்தை சேர்ந்த வந்து ஹீரோ வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இங்க வந்தா. அவன் நம்மளை கொல்லணும்னு ஆசைப்படுறா அப்படின்னா அதை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு மாஸ்டரான ஒரு பிளானை போட்டு செயல்படுத்திட்டு இருக்கான். அடுத்த எபிசோட்ல வந்து ஃபைட்டிங் எல்லாம் நடக்கும். நீங்க வந்து மிஸ் பண்ணிடாம அதை பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ATS.